மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்விகளை எல்லாம் ஒழித்துவிட்டு ஒரே கல்வி பாடத்திட்டத்தை ஒற்றை அரசாக சர்வாதிகார போக்காக ஒன்றிய அரசு திணிக்க முற்படுகிற போது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் துடித்தெழுந்து இருக்கிற ஆண்மையுள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை இன்றைக்கு இந்தியா உற்று நோக்குகிற காலகட்டத்தில் நாம் நம்முடைய துணை முதலமைச்சரை இங்கு நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சர் அனந்த் அவர்கள் உரையாற்றும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு எந்த மாநில உரிமைக்கு எந்த தீங்கு வந்தாலும் ஒரு இடர்பாடு வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிடும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார், ஒரு ஆண்மை உள்ள மாநிலம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதில் அதுக்கு ஒரு சின்ன திருத்தம். இங்கே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இங்கே இருக்கின்றார்கள். எனவே ஆண்மை என்றால் அது ஒரு தனியான ஒரு உயரம் என்றெல்லாம் கிடையாது.